How is everyone? How was your day? Thinking that it went really well? We'll start today's session. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராமர் போர்ஷன் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்க போறோம். Okay, before that we'll start up with a small motivational thought of a famous personality. Who it is? I have not failed. I've just found 10,000 ways that won't work. நான் தோத்து போல நான் வந்து 10,000 வழிகளை வந்து தெரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி இந்த வேலை வந்து நடக்காது. 10,000 வழியில வந்து நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். 10,000 வாட்டியா? அப்படின்னா ஒரு தடவை தோல்வி அடையல, 2 தடவை தோல்வி அடையல. 10,000 வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்மள நிறைய பேர் வந்து ஒரு விஷயத்துக்காக ட்ரை பண்ணுவோம். ஒரு சைக்கிள் ஓட்டுறதாவே இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கலையை வளர்த்துக்கிறதுக்காகவே இருக்கட்டும். நமக்கு ஒண்ணு வரலைன்னா அதை விட்டுரும். இது நமக்கு சரிப்பட்டு வராது. ஆனா இந்த நபர் வந்து எத்தனை வாட்டி முயற்சி பண்ணியிருக்காங்க. He has tried nearly 10,000 ways, 10,000 times. That means இது படிக்கும்போது என்ன தெரியுது? He has tried so many times, but he didn't tell it in a negative manner. அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு இருக்காரு. அத்தனை வழிகள்ல வந்து அது வேலை செய்யாது அப்படின்னா அடுத்த தடவை முயற்சி பண்ணும் பொழுது எதெல்லாம் நான் தப்பு பண்ணேனோ அதை நான் வந்து திருத்திண்டு வேற மாதிரி நான் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கறதுதான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு இல்லையா? So who is this person who told this thought? It is none other than Thomas Alva Edison, who invented the bulb. So Edison faced numerous failures while trying to invent the light bulb. நிறைய தோல்விகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்ததுதான். He experimented with thousands of different filaments, but most of them failed. ஆயிரக்கணக்கான டிஃப்ரெண்ட் ஃபிலமெண்ட்ஸ் அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு. ஆனா எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தான் இருந்திருக்கு இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்படின்னா எப்போ வந்து திருப்பு முனையா இருந்திருக்கு? He learned from each failure and used that knowledge to improve his next experiment. ஒவ்வொரு தோல்வியிலையுமே ஏதோ ஒரு விஷயம் கத்துன்னு இருக்காரு. அது அவருடைய நாலேஜை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கு. அது வந்து அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது நான் அதில் பயன்படுத்திப்பேங்கிறது எண்ணமா இருக்கு. டிஸ்பைட் த செட் பேக்ஸ் எடிசன் பர்சிவியர். என்னதான் வந்து தோல்வி அடைஞ்சாலும் மனசு தளர்ந்தாலும் ஆனா இதை நான் வந்து எப்படியாவது முடிச்சே தீர்வேன், நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீர்வேன். He had this perseverance. That is, he never wanted to set back. விட்டு கொடுக்கறதாவே இல்லை. He never wanted to give up. After months of hard work, Edison finally succeeded in creating a working light bulb. இத்தனையோ மாதங்கள், after months of hard work, he finally succeeded in creating ஒரு வேலை செய்யற ஒரு பல்பா அவர் தயாரிச்சார். His perseverance paid off and his invention changed the world. அவருடைய கடின உழைப்பும் அவருடைய எண்ணமா இருக்கட்டும், விடாமுயற்சி அந்த கண்டுபிடிப்பை வந்து உலகத்தையே மாத்திது. இதுல இருந்து என்ன கத்துக்க முடியும்? இவருடைய வாழ்க்கையில இருந்து என்ன கத்துக்க முடியும்? Edison's story teaches us that perseverance is key to success. Don't give up when faced with challenges or failures. Keep trying, learning, and pushing forward. So, some of the key learnings from his story, from his life. Perseverance is essential for success. அதாவது இந்த விடாமுயற்சி தான் நம்மளுடைய சக்சஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு key role play பண்றது. Learn from failures and use them as opportunities for growth. தோல்விகள்ல இருந்து கத்துக்கோங்க, அதையே வந்து ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கோங்க நம்மளுடைய வளர்ச்சிக்காக. So you need to learn. ஐயோ இப்படி ஆயிடுத்து, நான் தோத்துட்டேன், சே வராது. அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஒரு நாளும் அவருக்கு வந்ததே இல்லை. அது அந்த மாதிரி எடுத்துக்காதனாலதான் அது வந்து வளர்ச்சியினுடைய பாதையில அது போயிருந்திருக்கு இல்லையா? Stay motivated and focused on your goals. You need to be always motivated and always remain focused on your goals. உங்களுடைய இலக்கு என்னவோ அதுலயே வந்து உங்களுடைய கவனம் எப்போதுமே இருக்கட்டும். With these good notes, we'll start today's session. Oh, these lines were quite motivating. Again, I'm going to share a story. மறுபடியும் கதையா? இப்பதானே ஒரு கதையை முடிச்சீங்க, இது என்ன மறுபடியும் கதை?
ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான கதை. இது என்னங்கிறத காமிக்கிறேன். By reading the story itself, most of you will be able to identify what am I going to talk about. நான் எதை பத்தி பேச போறேங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. Interestingly, we are going to learn it after seeing this story. Okay. Three friends is the name of the story. Rahul, Rohan and Raj were three friends who loved to run. யாருக்கு தான் பிடிக்காது? உங்களை நிறைய பேருக்கு ஓடுறதுனா ரொம்ப பிடிக்கும்ல. ஓடி முடிச்சு விளையாடுவீங்க. இந்த கார்னர்ல இருந்து அந்த கார்னருக்கு யார் ஃபர்ஸ்ட் போறான்னு சொல்லுவீங்க இல்லையா? ராகுல் வாஸ் ஃபாஸ்ட், ரோஹன் வாஸ் ஃபாஸ்டர், பட் ராஜ் வாஸ் தி ஃபாஸ்டஸ்ட். யார் இருக்கிறதுலயே ரொம்ப வேகமா ஓடினா? இட் வாஸ் தி ராஜ். He ran, he was the fastest. One day they decided to have a race. Rahul ran 100 meters in 15 seconds. I'm so sorry. Rohan ran it in 12 seconds. And Raj, he ran it in 10 seconds. ராஜ் 10 செகண்ட்ல ஓடி முடிச்சிட்டான் 100 மீட்டர்ஸ். முதல்ல ராகுல் 15 செகண்ட்லயும், ரோஹன் 12 செகண்ட்லயும், ராஜ் 10 செகண்ட்ல. நான் இப்ப என்ன மேக்ஸ் சம்பந்தமான கேள்விகள் கேட்க போறேனா? இல்ல. யார் இருக்கிறதுலயே வேகமா ஓடினா? ராஜ் தான் குறைச்சலான நேரத்துல ஓடினது இல்லையா? So Rahul thought, sorry, Rahul thought he was strong. Rohan thought he was stronger. But Raj knew he was the strongest. நான் தான் இருக்கிறதுலயே பலசாலி அப்படின்னு ராஜுக்கு தோணிடுது. In the end, Raj was declared the winner. கடைசியில பார்த்தோம்னா ராஜ் தான் வந்து the end. Sorry, the letter I is missing. In the end, Raj was declared the winner and his friends congratulated him on being the best runner. கடைசியில அவனுடைய நண்பர்கள் வந்து அவனை வந்து பாராட்டினாங்களாம். ஏன்னா ராஜ் தான் வந்து வின்னர்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ வாட் டு வி see in the story? என்ன சொல்ல வரீங்க மேம் இதுல? ராஜ் நல்லா ஓடி இருக்கான் அதானே? Yes, it is the degrees of comparison that is being used in this story. ஒப்பிட்டிருக்காங்க இல்லையா? ராஜ பத்தி மட்டுமா சொல்லப்பட்டிருக்கு? There were three characters in the story. Who were all? Who were they? It was Rahul, Rohan, Raj. Three people were there. 3 பேர் இருந்தாங்க. 3 பேர்ல யார் வேகமா ஓடினாங்கிறதானே சொன்னாங்க. யார் இருக்கிறதுலயே பலசாலி. இதுதான் கம்பேரிசனா இருக்குது. Right? So fast is said to be in positive. ஒருத்தரை பத்தி சொல்லும் பொழுது அதை பாசிட்டிவ்னு சொல்லுவோம். 2 பேரை ஒப்பிடும் பொழுது கம்பேரிட்டிவ்லையும் 3 பேர் 3க்கு சாரி 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் பொழுது அப்ப நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரிய உபயோகிப்போம். 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும் பொழுது சூப்பர்லேட்டிவ் or 2 or more things. It is not always people that we compare. It can be even things. Okay. So strong again in this story. The word strong is in positive form, stronger in comparative, strongest in superlative. நீங்க என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? எப்படி வந்து நம்ம இதை வந்து ER சேர்க்கிறோம், EST சேர்க்கிறோம். சில வார்த்தைகள்ல பார்த்தோம்னா மோர், மோஸ்ட் இந்த வார்த்தைகள்லாம் கூட உபயோகிப்போம். மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், மோர் பியூட்டிஃபுல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லையா? Have you ever wondered why it is? Yes, it is because we are comparing. அதுதான் விஷயமே.
degrees of comparison. யாரு வேகமா ஓடுறாங்க, யார் பலசாலி, இப்படிதானே போயிட்டாங்க இந்த கதையில, இல்லையா? கரெக்ட். Words that are used to describe about nouns, அதாவது பேர் சொற்களோ அல்லது பிரதிபெயர் சொற்களோ, about nouns or pronouns are called, என்னன்னு கூப்பிடுவோம்? are called adjectives. Perfect. They are called as adjectives. என்னன்னு கூப்பிடுறோம்? adjectivesனு நம்ம அதை கூப்பிடுறோம். Called adjectives. I am a tall boy. நான் வந்து ஒரு உயரமான பையன். Raju is stronger than Ramu. ராமுவை விட ராஜு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவனை விட இவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், பலசாலியா இருக்கான். She is the most beautiful girl. அவதான் இந்த கிளாஸ்லயே ரொம்ப அழகான பெண். She is the most beautiful girl in the class. இந்த கிளாஸ்லயே அவதான் ரொம்ப அழகான பெண். ஸோ இங்க பார்த்தோம்னா இந்த பையனை பத்தி, எப்படிப்பட்ட பையன்? ஒரு உயரமான பையன். இரண்டு பெயர் சொற்கள், ராஜு, ராமு. Two nouns are there. And the word stronger, it is used to describe about nouns. என்னங்கிறத விவரிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். பலசாலியா, உயரமா, இந்த வார்த்தைகள்லாம் என்ன? Boy is noun. I've underlined it. Don't get confused. Not get confused. Let me circle it as well. அதை சர்க்கிளே பண்ணிடுறேன். கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். Tall, strong, here stronger word. These words tend to be adjective. Tall, strong, beautiful. இதெல்லாம் தான் இந்த வாக்கியங்கள்ல பார்த்தோம்னா அட்ஜெக்டிவ்ஸா இருக்கு. எப்படிப்பட்ட பையன்? உயரமான பையன், ஸ்ட்ராங், பலசாலி, பியூட்டிஃபுல், இருக்கிறதுலே அழகு. அதெல்லாம் இந்த சென்டென்ஸை படிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். It's the adjective, right? So these are all the adjectives that we come across in these sentences. So what is happening over here? There might be more than one noun that possess same quality. ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர் சொற்கள் இருக்கலாம். அதே குணாதிசயத்தோட இருக்கக்கூடிய பெயர் சொற்களா இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்? அப்ப வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். In order to compare similar qualities, we make use of degrees of comparison.
அதை ஒப்பிடுறதுக்காக தான் நம்ம இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனையே பயன்படுத்துறோம். ஓகே, ஹியர் இன் திஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஐம் டாக்கிங், ஐம் டெல்லிங் தட் ஐ அம் அ டால் பாய், நான் உயரமான பையன் அப்படின்னு சொல்றேன். ஒரு பையனை பத்தி தான் சொல்றேன். இங்க பார்த்தோம்னா இரு நபர்கள், இங்க whole lot of students have been compared. அதுல பார்த்தோம்னா அந்த பெண் தான் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு சொல்றாங்க. So here when there is a comparison, ஒப்பிடல் ஏற்படும் பொழுதுதான் இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ங்கிறதே வருது இல்லையா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் is used to compare. என்ன கம்பேர் பண்றாங்க? It is used to compare person or a thing. ஒரு நபரா இருக்கலாம், நபரை ஒப்பிடலாம், ஒரு பொருளை சொல்லலாம், அதுல இருக்கக்கூடிய அதே குணாதிசயம், possessing the same quality with another. I am taller than my brother. ஸோ நாங்க ரெண்டு பேரும் யார் உயரோங்கிறத நான் கம்பேர் பண்றேன். சேம் குவாலிட்டி, உயரோங்கிறது தான் குவாலிட்டி அங்க. It is related to adjective or adverb in a sentence. Mostly it is related to it is related to adjective or adverb in a sentence. Okay? Sorry. ஸோ எப்போ நம்ம அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனை உபயோகிக்கிறோங்கிறது தான் இதில் நான் சொல்கிறேன். ஸோ there are 3 degrees of comparison. Totally there are 3 degrees. One is positive, comparative, superlative. So the 3 forms. இதை எழுதிக்கிறீங்களா? Shall I wait for a minute? நிமிஷம் வெயிட் பண்றேன். இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ்ல எப்போ வந்து ER யூஸ் பண்ணுவோம், எப்போ மோஸ்ட்ங்கிற வார்த்தையை உபயோகிப்போம், எப்போ வெறும் ஆறுங்கிற லெட்டரை மட்டும் சேர்த்துப்போம் கம்பேரேட்டிவ்ல, எஸ்டிங்கிற எழுத்துக்களை சேர்ப்போம். ஏன்னா இப்போ பிக், பிகர், பிக்கெஸ்ட்னு சொல்றேன். ஏன் நான் வந்து மோர் பிக், மோஸ்ட் பிக் அப்படிலாம் ஏன் சொல்றது இல்லை? There are rules, certain rules to be followed for us to add ER, EST in comparative and superlative rules. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒன்னொன்னா. ஓகேயா? Okay, have you made note of it? Thinking that you have made a note of it and erasing. Three degrees of comparison. What are they? Positive, negative. I'm so sorry. Negative வருமா?
கம்பேரேட்டிவ். கம்பேரேட்டிவ். பார்த்தேன் நீங்க எத்தனை பேர் அலர்ட்டா இருக்கீங்கன்னு. சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ், கம்பேரேட்டிவ், சூப்பர்லேட்டிவ். So positive degree is the original form of adjective. அது பேஸ் ஃபார்ம். இப்ப பிக், ஃபேட், திக் இது போன்ற வார்த்தைகள் பார்த்தோம்னா இதுதான் பேஸ் ஃபார்ம் ஆஃப் அட்ஜெக்டிவ். இட் டஸ் நாட் அலவ் டு மேக் எனி கம்பேரிசன். எந்த விதமான ஒரு ஒப்பிடலுமே அந்த இடத்துல இருக்காது. there will not be any comparison in it. First let us understand positive. It is the original form. The original form of the adjective or adverb in a sentence. It's not only adjective, it can be either adjective or adverb in a sentence. The first point about positive degree. Second point to be noted about positive degree is it does not allow to make any comparison. ஏன்னா ஒருத்தரை பத்தி தான், ஒரு பொருளை பத்தி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். We are not making any comparison. But all we are not making any comparison, we get to know that it is in positive form. It does not allow to make any comparison. அதுக்கான ஏதாவது few examples சொல்ல முடியுமா மேம்? I am a tall boy ன்னு சொன்னீங்க. வேற ஏதாவது சென்டென்ஸ் இருக்கா? Yes, we are having. I'll write the example over here. Some other example for this positive degree. It is a small puppy. அது ஒரு குட்டியான நாய்க்குட்டி. It is a small puppy. It is a small puppy. ஒரு நாய்க்குட்டியை பத்தி தான் நான் சொல்றேன். This is a cute doll. This is a இது ஒரு அழகான பொம்மை. This is a cute doll. இந்த பொம்மையை பத்தி நான் சொல்றேன். How does this doll look? It looks cute. This is the description. It is describing this noun doll. எப்படிப்பட்ட ஒரு பப்பி? ஒரு சின்ன பப்பி. It is a small puppy. It is a cute doll. Okay? It is a small puppy. This is a cute doll. Cute. C-U-T-E. So these are all examples for positive degree. Okay? So now what happens? இப்போ ஒரு விஷயத்தை பத்தி தான் பேசணும், ஒரு பொருளை பத்தியோ ஒரு நபரை பத்தி தான் பேசணும். There is no comparison. Then and there we use this positive form, positive degree. Then what comes next? Next comes comparative degree. The comparative degree, superlative வரும்போது தான் நமக்கு அடுத்தடுத்து கேள்விகள் வரும். எங்க மேம் ER யூஸ் பண்ணுவோம், எங்க 2 வாட்டி
அதே லெட்டரை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். மோஸ்ட், மோர் இதெல்லாம் எப்ப நம்ம உபயோகிப்போம்? ஏதாவது ட்ரிக் இருக்கா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? எல்லாமே நம்ம பார்ப்போம். அவசரமே பட வேண்டாம். ஓகே. So whatever I've circled, it is the noun. These words are, the underlined words are adjectives. Okay. Underlined words are adjectives. Circled words are nouns. Underlined words are adjectives. Okay. Next comes comparative degree. ஒப்பிடுறாங்க. வீட்டுல அண்ணா தம்பி அக்கா தங்க யாராவது இருந்தாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்கல்ல. நீ எவ்வளோ சமத்தா இருக்க பாரு, எவ்வளவு அழகா எழுதுற பாரு, உன்னை விட அவ நீட்டா எழுதுறா, உன்னை விட அவ சீக்கிரமா எழுந்துக்கிறா, இப்படிலாம் கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா? when two nouns or pronouns are compared, and the comparison is about the quality. Okay. Two people are not compared. The qualities that these two people or things possess are being compared. It is used to compare between. Exactly two. இரண்டுக்கு மேலெல்லாம் கிடையாது. Exactly two. Compare two nouns that have same quality. Same quality at two different times. That is also possible at two different times. அது எப்படி மேம் two different times? என்ன சொல்ல வரீங்க? அதை நான் எக்ஸாம்பிளா சொல்லும்பொழுது உங்களுக்கு பெட்டரா புரியும். At two different times. Okay. One example I'll quote to explain this two different times. The sun is brighter than yesterday. நேத்தியை விடவே இன்னைக்கு சூரியன் வந்து பளிச்சுன்னு தோற்றம் அளிக்குது. Than yesterday. Yesterday, how the brightness was and how it is today. It is brighter than yesterday. This pillow, and last example I'll quote, this pillow is more comfortable. இந்த தலாணி அந்த தலாணியை விடவே ரொம்ப சௌகரியமா இருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. Is more comfortable than the other pillow. Okay. The first example, it tells us, it appears as an example for this sentence. Same quality at two different times. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சொல்லப்பட்ட உதாரணம் தான் இது. ஓகே. This pillow is more comfortable. இங்க பார்த்தோம்னா மோர்ங்கிற வார்த்தை ப்ரீஃபிக்ஸா பயன்படுத்தியிருப்போம் இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி. இந்த அட்ஜெக்டிவ் கம்ஃபர்ட்ங்கிறது தான் அட்ஜெக்டிவ். கம்ஃபர்டபிள், கம்ஃபர்டபிள், ரொம்ப சௌகரியமா இருக்கு. Is more comfortable than the other pillow. Comfortable. I'm sorry, I mentioned it as comfort. Comfortable the adjective. அதுக்கு முன்னாடி மோருங்கிற வார்த்தையை ப்ரீஃபிக்ஸா நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அந்த தலானியை விட இந்த தலகாணி இன்னும் சௌகரியமா இருக்கு. So we have seen what is the meaning of degrees of comparison. Adjectiveனா என்னன்னு முதல்ல பார்த்தோம். Degrees of comparison, அதில் பாசிட்டிவ்னா என்ன, கம்பேரேட்டிவ்,
degrees of comparison na என்ன அர்த்தம்? Few examples have been understood. Okay. Upcoming classes you will be understanding the rules pertaining to this degrees of comparison. I shall end the session over here. Okay, we'll continue in the next class. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.